வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை 2, பட்டை, கிராம்பு, மல்லி இலை 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அது தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் தேங்காய் பால் சரியாக இருக்கும். நான் இதில் 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2.25 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இதில் இப்போது 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுறேன். இதில் 2 பிரிஞ்சி இலை, பட்டை 2 பீஸு, கிராம்பு ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிடுறேன். சீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடுறேன். சோம்பு ஆட் பண்ணல, இதில் நான் சீரகம் தான் சேர்க்குறேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுறேன். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கலாம். மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஒரு 2 நிமிஷம் இதையும் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிடுறேன். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கப் ரைஸ் எடுத்தேன், அதனால் இப்போ நான் 2.5 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு விசில் போடாமல், கேஸ்கட் போடாமல் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு கேஸ்கட் போட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விசில் போட்டுட்டேன். ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. தேங்காய் பால் சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.